நியாயப்பிரமாணம். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாயிருப்பான். ஏனென்றால், விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபசாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்வதாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவன் ஆவாய். தேவனுடைய ராஜரீக பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ராஜரீக பிரமாணத்தினுடைய ஒரு பகுதிக்கு நாம் கீழ்ப்படிவது போல மற்றொரு பகுதிக்கும் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஐஸ்வர்யவான்களிடத்தில் அன்பு கூறும்போது நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல அவர்களிடத்திலும் அன்பு கூறுகிறோம் என்று நாம் விவாதம் பண்ணலாம். ஐஸ்வர்யவான்களிடத்தில் அன்பு கூறுவது தவறல்ல. மெய்யாகவே நாம் ஐஸ்வர்யவான்களிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அதே வேளையில் நாம் தரித்திரரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல தரித்திரரிடத்திலும் அன்பு கூற மறந்துவிடக்கூடாது. ராஜரீக பிரமாணத்திற்கு நாம் பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். பிறர் என்று சொல்லும் போது அதில் ஐஸ்வர்யவான்களும் இருக்கிறார்கள், அதில் தரித்திரரும் இருக்கிறார்கள். நாம் ஐஸ்வர்யவான்களிடத்தில் அன்பு கூர்ந்துவிட்டு தரித்திரரிடத்தில் அன்பு கூறாமல் போனால் ராஜரீக பிரமாணத்தை நாம் முற்றிலுமாக நிறைவேற்றவில்லை என்பதுதான் பொருள். நாம் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்போம். ஐஸ்வர்யவான்களுக்கு கொடுக்கிற அதே மரியாதையை தரித்திரருக்கும் குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்களுக்கு மாத்திரம் மரியாதை கொடுத்துவிட்டு தரித்திரர்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் நாம் மாய்மாலம் பண்ணுகிறவர்களாகவே இருப்போம். ராஜரீக பிரமாணத்திற்கு முழுவதும் கீழ்ப்படியாமல் நமக்கு பிரியமான பகுதிக்கு மாத்திரம் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்கள் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் அவர்களால் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொள்ள முடியவில்லை. நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை கைக்கொண்டார்கள், மற்ற பகுதியை கைக்கொள்ள முடியாமல் விட்டுவிட்டார்கள். நியாயப்பிரமாணத்தில் விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது, கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் கொலை செய்ய மாட்டார்கள், ஆனால் விபசாரம் செய்வார்கள். வேறு சிலரோ விபசாரம் செய்ய மாட்டார்கள், ஆனால் கொலை செய்து விடுவார்கள். நியாயப்பிரமாணத்தில் ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்றொரு கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அது பாவமாகவே இருக்கும். ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பார்கள். ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து மற்றொரு கட்டளைக்கு கீழ்ப்படியாதவர்கள் நியாயப்பிரமாணம் முழுவதையும் மீறினவர்களாகவே இருப்பார்கள். நியாயப்பிரமாணத்தில் உள்ள கட்டளைகளை நாம் தியானிக்கும் போது நியாயப்பிரமாணத்தை கொடுத்த தேவனை பற்றியும் நாம் தியானிக்க வேண்டும். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது ராஜரீக பிரமாணம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவர், ஐஸ்வர்யவான்களையும் தரித்திரரையும் பட்சபாதம் இல்லாமல் நேசிக்கிறவர். ராஜரீக பிரமாணத்திற்கு நாம் கீழ்ப்படியும் போது கிறிஸ்துவின் சுபாவம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். பிரமாணத்திற்கு பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஐஸ்வர்யவான்களிடத்தில் அன்பு கூறுவது போல தரித்திரரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். நாம் பட்சபாதம் உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. நாம் பட்சபாதம் உள்ளவர்களாய் அன்பு கூறுவோம் என்றால் நாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்களாகவும் தேவனுடைய ராஜரீக பிரமாணத்தை மீறுகிறவர்களாகவும் இருப்போம். ஒரு ஆத்துமாவை அழிப்பதற்கு ஒரு பாவமே போதுமானது. நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் அதை முழுவதுமாக கைக்கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணத்தில் ஒரு பிரமாணத்தை மீறினாலும் மீறினவர்களுக்கு மரணம் தண்டனையாக கொடுக்கப்படும். ஆகையினால் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் அவன் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். விபசாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார் என்னும் இந்த கட்டளை புதிய கற்பனையிலும் பழைய கற்பனையிலும் உள்ளது. இது பழைய கற்பனையில் உள்ளதினால்
நாம் இதற்கு கீழ்ப்படிய வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இந்த கட்டளை புதிய கற்பனையிலும் உள்ளது. ஆகையினால் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும்.